கயல்விழினா யாரு? ஆமா, நீ சொல்ல கயல்விழினா யாரு? சீமான் அவர்களுடைய மனைவி. சரி, விஜயலட்சுமினா? விஜயலட்சுமி யாரு? எக்ஸ், சீமானோட எக்ஸ், அது தெரியும். அப்போ யாழ்மதினா யாரு? 2007-8 அந்த காலகட்டங்களில் சீமானவர்கள் அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு யாழ்மதி அப்படின்ற ஒரு பெண் கூட வாழ்ந்தார். அது என்னாச்சு? அது யாருக்கு தெரியாது இல்ல. சும்மா நீ சீமான் மேல போற சொல்லி புதுசு புதுசா கொண்டு வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. எவிடன்ஸ் ஹெவியா இருக்கு. அதை நாங்க விட்டுருமாங்க பாட்டியா பொம்பராட்ட மண்டையா அப்படின்னு சீமானுடைய அவலங்களை அம்பலப்படுத்துறதா வேலை. அது போக நிறைய பேர் லிஸ்ட் இருக்கு. சீமானின் வாழ்க்கையில் யாழ்மதி அப்படிங்கிறது பல பேருக்கு இங்க தெரியாது. 2009 காலகட்டங்களில் எல்டிடி அமைப்போட பொருளாளராக இருந்தவர் தமிழ்ச்செல்வன். அவருடைய மனைவி பேர் தான் யாழ்மதி. அவங்க ஒரு பத்திரிகையாளர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2007 காலகட்டங்களில் அவர் இறந்துட்டார். யாரு? அந்த தமிழ்ச்செல்வன் இறந்துட்டார். இப்போ இலங்கையில ஒரு போர் நடக்கும் போது அங்க ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது அங்க நடந்துட்டு. ஏன்னா அவங்க இறந்த பிறகு இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். யார்? யாழ்மதி. அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முகாமில் அடைக்கப்படுறார். யாரு? இந்த யாழ்மதி. இந்த நியூஸ் கிடைச்ச சீமான் அவர்கள் அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ சீமான் அவர்கள் கலைஞர் பேசிட்டு அந்த பெண்ணை வெளியில கொண்டாந்து அவருடைய ரெண்டு பேரும் பழனாங்க, ரொம்ப நாள் பழனாங்க. அதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் மதுரை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார்? நான் திருமணம் செய்வேன் என்றால் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன் என்று அப்படி சொன்னார். அன்னைக்கு ஒரு தமிழ் ஒரே பூரிப்பு, பாரா ஈழத்துல வந்து இறந்து போன யாரும் இறந்து இருப்பாங்க, அவரோட மனைவிக்கு நான் வாழ்க்கை தரேன்னு சொல்றாரு எங்க அண்ணன், ஒரு வாழ்க்கை கொடுக்க போறாரு எங்க அண்ணன், ஒரே பாகிதம் அடைந்தார்கள். அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே யாழ்மதி அந்த கூட்டத்தில் முன்வரிசைலாம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவருக்கும் காதல் நடந்தது. இது எதுக்கு நம்ம சீமான் வந்து கொக்கி போட்டாரு யாழ்மதிக்கு அப்படின்னா, இறந்தது தமிழ்ச்செல்வன். அவர் யாரு? எல்டிடி அமைப்போட பொருளாளராக இருந்தார். அது யாழ்மதி கிட்டமே நிறைய அளவுல செல்வாக்கு இருந்தது, பணம் இருந்துச்சு, பல எவிடன்ஸ் இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் அபகரிச்சணும் அப்படின்றத சீமான் கூட வச்சிருந்தார். பல காலம் கூட இருந்தாங்க. ஆனா சில காலங்களுக்கு பிறகு அவங்க வந்து மாத்திட்டாங்க. ஏன்னா பேட்டி எல்லாமே கொடுத்திருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். நான் ஒரு ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்வேன், அது யாழ்மதி அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருந்தார். இது பல நியூஸ்ல வந்து இன்டர்நேஷனல் மீடியாக்கள்லாம் இது வந்திருக்கு. ஏன்னா அது பெருசா பேசப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த யாழ்மதி எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா சீமானும் யாழ்மதியும் மிக நெருக்கமாக இருந்தார்கள். என்ற ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் லெவல்ல இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த பெண் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க வெளிநாடுகளுக்கு வந்து லண்டனுக்கோ இல்ல ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கு போயிருப்பாங்க. சீமானுடைய உண்மை முகம் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆளு நம்பி இந்த ஆளு இப்பதான் தெரிஞ்ச பிறகு அவங்க போயிருப்பாங்க. இது பெரிய அளவுல அப்ப பேசப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு காலகட்டம் மாற அதெல்லாம் மறைஞ்சிட்டு, ஆனா யாழ்மதி என்ற ஒரு இலங்கை ஈழத்து பெண்ணை சீமான் அவர்கள் ஏமாற்றினார் அப்படிங்கிறது இந்த அளவுல இந்த சமூக வலைதளங்களே இருக்கு. அதை உங்களுக்கு எவிடன்ஸா தரும். அது போக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும்